வந்த வினையும் வருகின்ற வினையும் தீருமாகும். அதே போல இந்த ஆறு நாட்டு குல மக்கள் நம்முடைய சுந்தரனா சொன்னதை போல கடந்த 30 ஆண்டுகளாக எனக்கு நல்ல பரிச்சயம். அவர்கள் குடும்பத்தோடு நான் ஒன்றி இருக்கின்றேன். எந்த நிகழ்வாக இருந்தாலும் என்னுடைய அன்பு அவர்களுக்கு உண்டு. எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் என்ன ஃபோனில் கூப்பிடுவாங்க, நான் பேசுவேன். அவருடைய சுந்தரனை இந்த விழாவுக்கு ரொம்ப பெரும் முயற்சியா எவ்வளவோ பெரிய நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டது எல்லாருக்கும் தெரியாது. சுந்தரனாவுக்கு தெரியாத சில நண்பர்களுக்கு மட்டும் அந்த விஷயங்கள் தெரியும். குருகுல பட்டாபிஷேக திருவிழாவில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படும் பொழுது நான் ஒருத்தர் தான் நான் நாடனேன். சுந்தரன் மட்டும் தான் நான் நாடனேன். அவருக்கு ஒரு பேரு அடைமொழி பேர் உண்டு, எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத தங்கநாயகி சுந்தரம் பார்க்கும். 30 ஆண்டுகளாக அவருக்கு எப்படி இருந்தாலும் இன்றைய எப்படி இருந்தாலும் அன்னைக்கு எப்படி பேசினாரோ அதே மாதிரிதான் பேசுறாரு. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு வயசு கம்மி, நான் சின்ன பையன். அன்னைக்கு எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாரோ அதே மரியாதையோடு அண்ணன் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த பீடத்துல அமர்ந்து வச்சிருக்காருன்னா அது நான் பெரிய அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த குருகுல பட்டாபிஷேகத்தை ஆஃப் பண்ணணும்னு முதல்ல அவர் ஆஃப் பண்ணாங்க. அவர் ஆஃப் பண்ணா என்ன ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் நினைச்சாங்க. உண்மையிலுமே ஆனா அது உண்மைதான். நான் இன்னைக்கு சொல்றேன், தங்கநாயகி உண்மையா சொல்றேன். சுந்தரனை வேண்டாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா என்ன கொங்கு மண்டலத்தில் அறிமுகப்படுத்தினவர் அவர் தான். அதனாலதான் அவர் வச்சு ஆஃப் பண்ணாங்க. ஆனா அது அவர் ஒரே வார்த்தை சொன்னார், நான் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்கள் குருவா எடுத்துக்கிட்டேங்கன்னு அவர் சொல்லிட்டார். குந்தரை நாட்டுக்காரங்க குருவா எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் குருவா எடுத்துக்கிட்டேன். அவர் எங்களுக்கெல்லாம் குரு, நாங்க ஆறு நாட்டு குடும்பத்து சார்பா அத்தனை பேரையும் நான் கூட்டிட்டு போவேன்னு அவர் சொன்னார். அவருடைய அந்த ஒரு பெரிய அன்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. செந்திரனை அவருக்கு பழக்கமே இல்லை. நான் ஒரு முறை போன்ல பேசின உடனே அவர் அத்தனை ஆலோசனைகளையும் அத்தனை அறிவுரையும் அத்தனை தைரியத்தையும் கொடுத்து அந்த விழா அவ்வளவு சிறப்பான முறையிலே அது நடைபெற்றது. அது இந்த இடம் அது கூட நான் அவர்கிட்ட சொன்னேன். ஆனா இந்த இடத்துல முதல் நிகழ்ச்சி பண்றதுங்கிறது தெய்வ சங்கல்பம்னு சொன்னேன். ஏன் தெய்வ சங்கல்பம்னு சொன்னா, இந்த மண்ணு தங்கநாயகி கிட்டத்தட்ட 2000 பூசாரிகளுக்கு வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. 2000 பேர் இந்த இடத்துல படிச்சிருக்கிறாங்க. 2000 பேரும் அவங்களுக்கு 2000 பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு அசிஸ்டன்ட் உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு 2 பேர் உருவாக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 6000 மாணவர்களுக்கு பூசாரிகளுக்கு வாழ்வளித்தவள் தங்கநாயகி. அதனால இந்த மண்ணுல இந்த பூமியில இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதுங்கிறது நமக்கு எல்லாம் பெரிய பாக்கியம். செந்திலன்ட்டு கூட சொன்னான்னா, அந்த மண்ணுக்கு போயிட்டு வரதே பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன், நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு நான் அதை சொன்னேன். அதனால அவருடைய உறுதுணையும் அவருடைய ஆலோசனையும் நமக்கு ரொம்ப தேவை. 2வது, நம்முடைய சமுதாயத்தோடு சமுதாய பற்றுள்ளவர் நம்முடைய சுந்தரன் அவர். எங்க இருந்தாலும் எத்தனை மணிக்கு நீங்க 10 மணிக்கு கூப்பிட்டாலும் பேசுவார், 12 மணிக்கு கூப்பிட்டாலும் பேசுவார். அவருக்கு தெரியும் சந்திரன் அவங்க எத்தனை மணிக்கு பேசினாருங்கிறதுல தெரியும். எந்த ஒரு விஷயமா இருந்தது, நான் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்க தாய்மாமனுடைய மகனுக்கு ஹார்ட் ஆபரேஷன். அவர் யாருன்னே தெரியாது, இவருக்கு சுந்தரன் நமக்கு யாருன்னே தெரியாது. நான் ஒரு போன்ல தான் சொல்றேன், நான் இந்த மாதிரி எங்க மாமா பையன் வருவார் கேஎம்சியில அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் மட்டும் சொல்லிட்டாங்க, வசதி இல்லாம இருக்காரு, நீங்க ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விடிகால 5 மணிக்கு அங்க நிக்கிறாரு. அவங்க 7 மணிக்கு. ஆனா இவரு 5 மணிக்கு கேஎம்சி ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, எப்பவுமே அந்த நன்றி உணர்வுன்னு நமக்கு வேணும். அந்த 5 மணி நின்று அவருக்கு ஆப்ரேஷன் உண்டான அத்தனை விஷயங்களையும் அவர் செஞ்சு அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க தாரை ஏற்றுற வரைக்கும் பக்கத்திலே இருந்தார். எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் நம்ம சுந்தரனாவை முகஸ்துதியா இல்லை, அவருக்கு புகழணுங்கிற அவசியமும் இல்லை. அவருடைய அந்த மனசை நான் சொல்லணும். அது தாய் உள்ளத்தோடு பழகக்கூடியவங்க தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்களும் நம்முடைய குந்தரை நாட்டு குலமக்களும் ஆறா நாட்டு குலமக்களும் நம்முடைய கோவம் சமுதாய மக்களும் நம்முடைய மாணவர்களும் எல்லோருக்கும் எல்லா செல்வங்களை பெற்று நோய் நொடி இல்லாத நல்ல வாழ்க்கையை கொடுத்து நீடோடி வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றோம். அடுத்த நிகழ்வு நம்முடைய குந்துரை நாட்டு சார்பாக பயிற்சி, அந்த கெட்டிசெவியூர்லேயே நான் பட்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே ஒரு நல்ல காரியத்தை நடத்தணும். நல்ல பயிற்சி முகாம் நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு ஆலய வழிபாட்டு